9வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷனை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது ஒரு எக்ஸு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது ஒரு ஒய்ஏ ஈஸிக்கல் டு π/12 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் π/2 இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், we know that அப்படின்னு பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் தானே. அது என்ன ஃபார்முலா, அது ஞாபகம் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். sin inverse of x cos inverse of x is equal to π/2 அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ எனக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்னது இது? sin inverse of இது நார்மல் வேல போட முடியாது. ஏன் நார்மல் வேல போட முடியாதுன்னா எனக்கு வந்து எனக்கு கொடுத்த ஃபார்முலா வந்து sin inverse of x மைனஸ் sin inverse of y மைனஸ் இருந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா நம்ம போட்டு நம்ம எழுதணும் பார்த்தியா, அதுலேயும் போட முடியாது, இதுலேயும் போட முடியாது. காரணம் என்னென்னா இங்கே நெகட்டிவ் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்கான். இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் இங்கே இல்லை, ஆனால் இங்கே பாசிட்டிவ் இருக்கான். அப்போ இதை நார்மல் வேல ஃபார்முலா வேல நம்மளால் போக முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிகிறதா? ஓகேவா? வேறு ஒரு வழியாக தான் நம்ம போய் ஆன்சரை கண்டுபிடிச்சி அவனை நோண்டி விட்டு வரணும். ஸோ அவனை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தனை வந்து எடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/, பெரிய ஆள் எடுத்துப்போம், 12/x அப்படிங்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/x அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிறத வந்து இப்போ போத் சைடு வந்து சைனால் மல்டிபிள் பண்ணால் அப்போ 12/x இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இப்படி எடுத்ததை வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சனா அதை வந்து மாற்றலாம். ஓகேவா? என்னன்னு பார்த்தோன்னா சைன் π/2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து என்னவா மாற்றலாம்னா காஸ் தீட்டாவாக மாற்றலாம். ஓகேவா? இதை மாற்றுறதுக்கு இங்கே தீட்டாவோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், தீட்டான்னு சொல்லிட்டு இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சைனால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/xன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இவன் வந்து ஆப்போசிட்டு, இவன் வந்து ஹைப்போதென்ஸ்னு சொல்லிட்டு எழுதிட்டு எனக்கு அட்ஜஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது அட்ஜஸ்டன்ட் ஹோல் ஸ்கொயரு எனக்கு ஹைப்போதென்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5 ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அட்ஜஸ்டன்ட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5 ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இதான் என்னோடய அட்ஜஸ்டன்ட்டு. இப்போது நமக்கு இதை வந்து எப்படி எழுதலாம், சைன் π/2 மைனஸ் தீட்டாங்கிறத வந்து காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதலான்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் காசாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஐடியா புரியுதா? இந்த கொஷினில் எனக்கு வந்து நார்மல் பேசிஸில் இதுலேயோ இல்லை இதுலேயோ என்னால் போக முடியாது. அதனால் நான் சிம்பிளிஃபை வேயில் போகிறேன். சிம்பிளிஃபை வேயில் போகிறனால நான் அதை வந்து இந்த பெரிய வேலையை இதை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டு நீ அது உன் இஷ்டம் தான், இதை கூட வச்சுட்டு போ, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு தேவை சைன் π/2 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து காசுங்கிறது வந்து உனக்கு தெரியும். சரியா? அது எந்த தீட்டாவாக இருந்தானே நம்ம இந்த மாதிரி தீட்டா சொல்லிட்டோ இதை கூட போட்டு எழுதலாம், இதை கூட போட்டு இந்த மாதிரி எழுதலாம், உன் இஷ்டம் தான். சரியா? ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த இடத்துல எனக்கு இதை பண்ணும்போது எனக்கு காஸ் தீட்டா வரான். ஸோ நான் என்ன காஸ் தீட்டாங்கிறது வந்து அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்போதெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அட்ஜஸ்டன்ட்டுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5x ஸ்கொயர் டிவைடட் பை ஹைப்போதெஸ்ங்கிறது வந்து உனக்கு யார், எக்ஸு. ஓகேவா? இது வரைக்கும் உனக்கு சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5 ஸ்கொயரு டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ டீட்டாங்கிறது யார் எடுத்துக்கிட்டேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இவனுக்கு பதிலாக இவனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போது நான் காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். இது நமக்கு அன்னெசரி, இது நமக்கு தேவையும் பட போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகிறேன். 12x இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத போகிறேன். ஓகேவா? இப்போது
எனக்கு காஸ் டீட்டா அப்படிங்கிறது எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன யாரு இங்கே வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் அதானே. ஸோ அவனுக்கு பதிலாக இவனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸு. ஸோ இந்த காசும் காஸ் இன்வர்ஸும் உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெறும் நார்மல் வேல்யூ கிடைக்கும். 12 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ கீழே டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அப்போது 12 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து 144 கிடைக்குமா, 12 ஸ்கொயராக மாறிடும்ல. ஓகேவா. அப்போது 144 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போது இதை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இது 144 இங்கே இருக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டுனா உங்களுக்கு வந்து 0 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் சொல்லுங்கம்மா. ஒரு அதை பண்ணனா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 169. ஓகேவா. அப்போது 0 இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா இது பாசிட்டிவாக இருக்கும். இங்கே இருக்க மைனஸ் வந்து இந்த பக்கம் போட்டோன்னா 169 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ 169 அப்போ 13 இன்ட்டு 13 எழுதலாம். அப்போ உங்களுக்கு 13 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் கிடைக்கும். ஓகேவா. எனக்கு வந்து நெகட்டிவ் இங்கே வேலை கிடையாது, ஏன்னா நெகட்டிவில் போட்டால் இமேஜினரி, நம்ம பேசுகிறது எல்லாமே ரியலு. ஓகேவா. அப்போது எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சி எழுதி முடிச்சாச்சு. புரிஞ்சதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயரு 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயரு மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயரு டிவைட் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஏஐ பார்த்தோன்னா ஏயும் பியும் உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென் 0 தான். ஓகேவா. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நார்மல் வேல யூஸ் பண்ண முடியாது, இவனுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுகிறான். அவள் என்னன்னு பார்த்தோன்னா we have to know that cos inverse of 1 minus x square 1 plus x square அப்படிங்கிற இருந்துச்சுன்னா 2 into tan inverse of xன்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த xங்கிறது வந்து greater than or equal to 0. ஓகேவா. ஸோ இவனை வச்சுட்டு நம்ம போட்டோன்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவன் 2 tan inverse of xங்கிறது வந்து இங்கே இருக்கான். ஸோ இங்கே வந்து நம்ம அதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படிங்கிறது வந்து எழுதலாம். ஓகேவா. ஸோ இவனை வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறேன். என்ன சொல்ல வரேன்னு புரிகிறதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனை வந்து இங்கே இருக்கான் பார்த்தியா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயரு டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயரு, அவனுக்கு பதிலாக அதான் இங்கே பாருங்கள், இந்த சைடை மட்டும் பாருங்களேன், இவனை விட்டுட்டு பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்கான், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல பி இருக்கான். ஓகேவா. அப்போது இவனுக்கு பதிலாக எப்படி போடலாம், ரைட் ஹேண்ட் சைட் 2 tan இன்வர்ஸு அப்படி இருக்கிறத வந்து இவனை வந்து எல்லாமே டேனாக மாற்றினால 2 tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்கான், அப்போது ஏன்னு எழுதுடுவேன். மைனஸ் 2 tan இன்வர்ஸு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல பி இருக்கான், அப்போ பின்னு எடுத்து எழுது. ஓகேவா. இப்போது இவனும் டேனு இங்கே 2 வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ஓவராலாக 2வை வந்து மல்டிபிள் பண்ணிடுறேன். சரி, ஓவராலாக 2வை வந்து நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ டிவைட் பண்ணுறேன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஏ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பின்னு சொல்லிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதாம்மா. ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்திருக்கும். டோட்டலாக டேனலாக நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை எடுத்து முடிச்சிடலாம். புரிஞ்சா இது.